தமிழக மக்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு நடுவுல கொஞ்சம் நம்ம நகைச்சுவையும் சேர்த்து கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொளி. நகைச்சுவை என்று சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, திமுகவில் நடந்து கொண்டிருக்கின்ற கூத்து. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற பெயர்ல நடக்கக்கூடிய விஷயம். நான் ஏற்கனவே நேற்று சொல்லியிருந்தேன். உங்களுடன் ஸ்டாலின் என்று போடுவதற்கு எதிராக உயர்நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்து விட்டது. இந்த மாதிரி இந்த மாதிரி தடை கொடுத்து விட்டது. நீங்கள் ஸ்டாலின் என்கிற பெயரை பயன்படுத்தக்கூடாது. அதாவது உயிருடன் இருக்கக்கூடிய நபர்களுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு உடன்பிறப்பான உளுத்தம்பருப்பு சொல்லக்கூடியது என்னன்னா, ஸ்டாலின் என்பவர் ரஷ்ய தலைவர் அப்படின்ட்டு. ஏய் முட்டாள்! அது ஜோசப் ஸ்டாலின். இது ஜோக்கர் ஸ்டாலின். 2த்தையும் நீ சேர்த்து பார்க்க முடியாது. இங்கே உயிருடன் இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு நீ பெயரை வைக்க முடியாது அப்படின்னும் பொழுது, அம்மா உணவகம் என்று வைத்தீர்களே அப்படின்ற கேள்வியை கேட்டாங்க. இதுக்கும் நான் பதிலை ஏற்கனவே சொல்லிட்டேன். அம்மா உணவகம் என்பது பொது பெயர். உங்களுடன் டோப்பா, உங்களுடன் தத்தி, உங்களுடன் தரித்திரம், உங்களுடன் திருட்டு பயல், இந்த மாதிரி எதை வேணால் வச்சுக்கோ, பொது பெயர்களாக வை, யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் நீ ஸ்டாலின் என்கிற பெயரை வைக்கும் பொழுதுதான் அது பிரச்சனையாகிறது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. நீதிமன்ற அவமதிப்பு செய்து அது உங்கள் நலனுக்காக ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் என்றெல்லாம் ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு ப்ரோக்ராம் ஆண்டிப்பட்டியில் நடந்திருக்கு. ஆண்டிப்பட்டியில் நடக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏ மகாராசன் நினைக்கிறேன், அந்த திமுக எம்எல்ஏ மேடையில் அந்த நலத்திட்ட உதவிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் மக்களுக்கு. கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது தங்கத்தமிழ் செல்வன் அதிமுகவிலிருந்து டிடிவி அணிக்கு சென்று, டிடிவி அணியிலிருந்து திமுகவுக்கு சென்று இன்றைக்கு எம்பி ஆகியிருக்கின்ற, தேனி எம்பி ஆகியிருக்கின்ற தங்கத்தமிழ் செல்வன் அவர் அந்த அந்த பகுதி எம்பி ஆகியிருக்கின்ற தங்கத்தமிழ் செல்வன் இது சம்பந்தமாக அங்கே நிற்கிறார். மேடையில் நிற்கும் பொழுது நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்களே பாருங்கள். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வந்திருக்கின்ற பேரங்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய மேடையில் நடந்திருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. டேய் ராஸ்கல், டேய் இதுவே திமுகவுடைய பாணியில் அம்மா அக்கா இதெல்லாம் பேசியிருக்கிறார்கள். இதெல்லாம் அரங்கேறி இருக்கிறது. கலெக்டருக்கு முன்னிலையிலேயே இதெல்லாம் அரங்கேறி இருக்கிறது. இது ஒன்றும் திமுகவுக்கு புதுசு இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தங்கத்தமிழ்ச்செல்வனுடைய ராசிக்காக அவர் திமுகவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்த செல்லும் பொழுது அவர் கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை உருட்டி கொண்டே செல்ல வேண்டும் என்று ஜோசியக்காரர் சொன்னாராம். அந்த எலுமிச்சம்பழத்தை உருட்டி கொண்டே சென்றாராம். உருட்டி கொண்டே சென்ற தங்கத்தமிழ் செல்வனுக்கு அந்த எலுமிச்சம்பழத்தை பின்னாடி சொருகி அனுப்பியிருக்கிறார்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. தங்கத்தமிழ் செல்வனுக்கே பின்னால் எலுமிச்சம்பழத்தை சொருகி அனுப்பியிருக்காங்கன்னா, லைனில் பன்னீர்செல்வம் நிற்கிறார் பலாப்பழத்தோட. இதை எப்படி சொருகுவாங்க, எங்கே சொருகுவாங்க அப்படின்றத நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இதை ஒரு பக்கம் வைப்போம். ஆனால் பன்னீர்செல்வம் எங்கெல்லாம் சென்று ஸ்டாலினை பார்க்கிறார் என்றால், ஸ்டாலின் எங்கெல்லாம் தோன்றுகிறாரோ அங்கெல்லாம் சென்று பார்ப்பார். தியோசாபிக்கல் சொசைட்டியில் ஸ்டாலின் வாக்கிங் போகிறாங்க. காலையில் எழுந்தவுடனே வாக்கிங் எல்லாம் எப்படி போவாங்க? வாக்கிங் போகும்பொழுது அந்த ட்ராக்ஸ் போட்டு அது மாதிரிலாம் போவாங்க. ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு அது மாதிரி போவாங்க. அதுவும் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கருங்காலி கோலை கையில் வைத்து கொண்டு செல்வார். ஏன்னா அவர் மந்திரக்கோள் மைனர். இந்த மந்திரக்கோள் மைனர் என்பது யாருக்கு வைக்கப்பட்ட பெயர் என்றால், அது நாஞ்சில் மனோகரனுக்கு கருணாநிதியால் வைக்கப்பட்ட பெயர். ஏன் அப்படின்னா, நாஞ்சில் மனோகரன் என்ற திமுக தலைவர் பின்னால் அதிமுகவில் இருந்தார். பின்னர் திமுகவுக்கு வந்தார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதுமே ஒரு கோலை கையில் வைத்திருப்பார். அதனால் அவருக்கு மந்திரக்கோள் மைனர் என்று பெயர் வைத்தார். ஏன்னால் பகுத்தறிவுக்கு எதிரானதாம். அதனால் மந்திரக்கோள் மைனர் என்று அந்த பெயரை வைத்தார் கருணாநிதி. அதற்கு நாஞ்சில் மனோகரன் திரும்ப பேசினார். நான் மந்திரக்கோள் மைனராகவே இருந்து விட்டு போகிறேன். நீ என்ன மாதிரியான மைனர் என்பதனை பார்ப்போமா? உன் வீட்டை நீ எப்படி வாங்கினாய் அப்படின்னு கேள்வி கேட்ட பொழுது கருணாநிதி, மந்திரக்கோள் மைனர் நாஞ்சில் மனோகரன் எப்படியெல்லாம் வீடு வாங்கினார் தெரியுமா என்று பேச ஆரம்பித்தார். அது அரசாங்க வீடு, நான் வாங்கிய வீடு கிடையாது. அரசாங்கம் எனக்கு கொடுத்திருக்கின்ற வீடு. உன் சொத்தை பற்றி பேசுவோமா என்று அதில் பார்த்தீங்கன்னாக்க நாஞ்சில் மனோகரன் எழுதிய அந்த கட்டுரையின் தலைப்பு கருவின் குற்றம். நான் சொல்லலை, நாஞ்சில் மனோகரன் சொன்னது. யாரை பற்றி? கருணாநிதியை பற்றி சொன்னது. சரியா? இப்போ இந்த கோலுக்கு வருவோம்.
நாஞ்சில் மனோகரன் கையில் வைத்திருந்தது கருங்காலி கோல். ஸ்டாலின் கையில் வைத்திருப்பது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா அது செங்கருங்காலி கோல். இவர் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்தே வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வத்திற்கு முன்னர் ஒரு ஐஸ் ரூட் மாமா, இந்த வீடியோவும் பாருங்கள். என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்போ மாதிரி நல்லா பண்ணுறோம். நீங்கள் தான் திரும்பி வருவேன், கவலையே பட மாட்டான். நல்லா வருவேன், இதே மாதிரி பண்ணும் போறீங்க. சொல்லப்பட்டோம் சொல்லிட்டு போகிறோம். யார் வாக்கு நம்ம யார் வாயும் அடக்க முடியாது சார். இந்த காலத்தில் நல்லா 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 க்ஷேமாக இருக்கணும். ஹெல்த்து சார், ஹெல்த் இருக்கணும். அவ்வளோ தான். பார்த்துட்டிங்களா? இந்த ஐஸ் ரூட் மாமா வேறு வேறு டிஷர்ட்டை மாட்டிக்கிட்டு அங்கே நிற்பார். ஏன்னா ஒற்றை பிராமணன் நிற்க வேண்டுமாம் ஜோசியர்கள் படி. அந்த ஒற்றை பிராமணன் நின்று இவர் வரும்பொழுதெல்லாம் நன்னார்பேள் க்ஷேமமார்பேள் என்று சொன்னால் அது ராசிப்படி அவருக்கு உதவுமாம். சரி, எதற்காக இந்த செங்கருங்காலி கோல் எதற்காக ஸ்டாலின் கையில் அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? இந்த கேள்விக்கான விடை என்னன்னா, இது ஜாதகப்படி. இப்போ ஜாதகத்துக்கு வந்துடுவோம், ஜோசியத்திற்கு கொஞ்சம் அப்படி டச் பண்ணிட்டு போவோம். ஜாதகப்படி ஜோசியப்படி இந்த செங்கருங்காலி கோலை ஸ்டாலின் தன் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்தே வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு இருக்கக்கூடிய 3வது கட்டத்தில், அவருடைய ஜாதகத்தில் அவர் பூர நட்சத்திரத்தில் 3வது கட்டத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தாரைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சுவாதி, திருவாதிரை இதெல்லாம் வரும். அப்போ இதில் அவருக்கு துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஜோசியர்கள் சைவ ஜோசியர்களாக இருக்கலாம். அதனால் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், திருவாதிரை அந்த 3ஆம் கட்டத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த தாரையை தனக்கு அனுகூலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த தாரையை நெருங்கி, அந்த தாரையை தொட்டுக்கொண்டே அல்லது நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு விதமாக அவர் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னாக்க பூசம் நட்சத்திரத்தை தாரையாக நாம் அனுகூலமாக கொண்டிருக்க வேண்டும் என்றால் அரச மரத்தின் கீழ் அமர வேண்டும் அல்லது அரச மரத்தை தொட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, தீண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கனாக்க ரோஹிணி நட்சத்திரத்தை தாரையாக கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், அந்த ரோஹிணி நட்சத்திரம் என்பது கிருஷ்ணனுடைய நட்சத்திரம் என்பதனால் மயில் பீலி, அந்த மயில் தோகையை தொட வேண்டும் அல்லது கையில் வைத்திருக்க வேண்டும் அல்லது அருகில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி தான் திருவாதிரையை தாரையாக கொண்டிருக்க வேண்டும் என்றால் செங்கருங்காலி மரம், அந்த செங்கருங்காலி மரத்தை கோலாக கொண்டு அதை கையில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்றதற்காக ஸ்டாலின் அதை கையில் வைத்திருக்கிறார். இதை கையில் வைத்திருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்றது இவங்களுடைய எதிர்பார்ப்பு. இதெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம், நிதர்சனமான விஷயங்களுக்கு வருவோம். இப்போ இங்கே மேடையில் இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த சண்டை போட்டு கொண்டிருக்கின்ற நிலைமை தான் திமுகவில் பல இடங்களில். உதாரணத்துக்கு இப்போ தேனி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. யார்? நம்ம இவர் தங்கத்தமிழ்ச்செல்வன், அதுக்கப்புறம் இவர் மகாராசன், ராமகிருஷ்ணன், இவங்க 3 பேர் ஏற்கனவே சண்டை போட்டுட்ருக்காங்க. இதில் கூடுதலாக இப்போ பன்னீர்செல்வமும் சேர்ந்தார் என்றால் அந்த சண்டை இன்னும் உச்சத்திற்கு செல்லும். இது மாதிரி ஆட்களை சேர்த்துக்கொள்கிறேன்னு எவனோ சொல்கிற யோசனையை வைத்து ஆட்களை சேர்த்து கொண்டு இவர்கள் பிரச்சனையை மீண்டும் மேலும் மேலும் வளர்க்கப் போகிறார்கள். எத்தனை பேரை சேர்த்துப்ப? ஏற்கனவே 13 கட்சி கூட்டணியை வச்சுட்டு இருக்க. இந்த 13 கட்சி கூட்டணியை வச்சுக்கிட்டு நீ ஏற்கனவே நீ ஜெயிக்க போகிறன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்க. அதுவும் என்ன சும்மாவா சொல்கிற? 200 தொகுதி, 231 தொகுதி, 233 தொகுதி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2026 மட்டுமல்ல, நாங்கள் 2031 ஆட்சியை பிடிப்போம், 2036 ஆட்சியை பிடிப்போம், 2041 ஆட்சியை பிடிப்போம் என்றெல்லாம் பேசக்கூடிய ஸ்டாலின் எதற்காக வருந்தி வருந்தி எல்லாரையும் கூப்பிட்டு வரவன் போகிறவன் எல்லாம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 3 நாள் வியாதிக்கு 30 நாள் நலம் விசாரித்த கதையை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தன் 3 நாள் போய் வியாதி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வெளில வந்துட்டு வீட்டில் இருக்கும் பொழுது 30 நாள் விசாரிக்கிறது. இவர் விசாரித்தார், அவர் விசாரித்தார், இவர் நலம் விசாரித்தார். இதில் பார்த்தீங்கன்னா கூத்து என்னென்னா, ஹாஸ்பிட்டலில் இருக்கும்பொழுது கைலி கட்டி கொண்டு அவர் அப்படியே கைலி கட்டி கொண்டு வேலையெல்லாம் செய்தார், அதிகாரிகளுக்கெல்லாம் உத்தரவு பிறப்பித்தார். சரி, வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்படி எதுவும் உத்தரவு பிறப்பித்த மாதிரி தெரியலையே.
ஹாஸ்பிட்டலில் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்வாரா? இதுக்காக அவருக்கு திரும்பவும் தலை சுத்தல் வரணும், மயக்கம் வரணும், அவர் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனால் கேட்குற கேள்வி என்னென்னா, 4.5 ஆண்டுகளாக கேட்டாத நீ இப்போ என்ன கேட்ட போகிற அப்படின்றது தான். ஆனால் இந்த நாடகம் தொடரும். இந்த நாடகத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதற்கு காரணம் என்னென்னா, இங்கே 5 ஏஜென்சி புக் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய வேலையே என்னென்னா, தினமும் ஸ்டாலினை மாபெரும் தலைவராக எல்லா அரசியல் தலைவர்களும் போட்டிருக்கிறார்கள். ஸ்டாலினை மாபெரும் தலைவராக எல்லா அரசியல் தலைவர்களும் மதிக்கிறார்கள் என்கிற பிம்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான். மக்கள் மத்தியில் அந்த பிம்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் இவங்களுடைய எதிர்பார்ப்பு. அதற்காக இந்த பிஆர் வேலையெல்லாம், பிஆர்னால் அந்த பப்ளிக் ரிலேஷன்ஸ் வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மார்க்கெட்டிங் வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டு மொத்தமாக நான் சொல்கிறேன், ஆரம்பத்திலிருந்து இன்னி வரைக்கும், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தேர்தல் வரைக்கும் இவர்கள் இதே விளம்பர வேலையைத்தான் தொடர்ந்து செய்யப்போகிறார்கள். அதை கடந்து எதையும் செய்ய போவதில்லை. நான் துர்கா மேடத்துக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் 1000 ஜோசியம் பாருங்கள், ஜாதகம் பாருங்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் 3ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய திருவாதிரையை நீங்கள் பார்த்தீங்க. திருவாதிரையை பார்த்து நீங்கள் செங்கருங்காலையை கொண்டு போய் கருணாநிதி ஸ்டாலின் கையில் கொடுத்தீங்க. ஸ்டாலின் அந்த திருவாதிரையை எடுத்துக்கொண்டு சுற்றுகிறார் என்றே வைத்துக்கொள்வோம். அது அனுகூல, அதாவது பிரத்யோக தாரையாக மாறும் என்று வைத்து கொண்டிருக்கிறார் என்னே வச்சுப்போம். அதில் சுவாதின்னு இருக்குது தெரியுமா? அங்கே தான் நான் வரேன். ஏன் தெரியுமா? சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருக்கு உகந்த நட்சத்திரம். என்னுடைய இயற்பேர் லக்ஷ்மி நரசிம்மன். அதனால் உனக்கு கவுண்டர் கொடுக்கத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.